இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் வந்து காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கூட வழவழப்பே இருக்காது. நம்ம சேப்பங்கிழங்கு எடுத்து வேக வைக்க தேவையில்ல. அப்படியே தோல் சீவிக்கலாம். தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அலசி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஜார் வச்சு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் சோம்பு, தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கூட வழவழப்பே தெரியாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா காய் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 15 நிமிஷம் சிம்மில் நல்லா வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு இறக்கிட்டோம்னா சூப்பரான காரக்குழம்புங்க. சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு. கொஞ்சம் கூட வழவழப்பு தெரியாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மதிய சாப்பாடு வந்து சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு தான். தயிர், சூடாக சாதம்,